வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இந்த பொன்னாட்டாலும் புதன் ஆப்படாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க ராசிக்கு என்ன ஆப்படுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மன மகிழ்ச்சி ரொம்ப நிறைய இருக்க போகிறது. எல்லா பணியும் ரொம்ப குதூகலத்தோட, சந்தோஷத்தோட, ஆனந்தத்தோடு செய்ய போறீங்க. உங்களுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் லாபமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் செய்கிற பணிகளோட அதிகமான கூடுதலான லாபங்கள் கொடுக்கறதுக்கும், கை நிறைய உங்களுக்கு வருமான பெருக்கத்தை கொடுக்கறதுக்கும், நீங்கள் நினைத்தபடி இந்த நாளை நீங்கள் சந்தோஷமாக கழிக்கிறதுக்கும் உதவுறது. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நேரடி எதிராக இருந்ததெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வெற்றி வாகியை சொல்லி தரப்படுது. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 3, 6. ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கும், புதிய சொத்துக்கள் ஆர்ஜிதம் பண்ணுறதுக்கும், இருக்கும் சொத்துக்களை லாபகரமாக விற்கிறதுக்கும், நீண்ட நாள் விற்க முடியாத ஒரு பிதராய் சொத்தை அழகான லாபகரமான போக்கில் விற்று பெருமகிழ்ச்சி கொள்றதுக்கும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் உயர்வான நிலையும் எட்டி சொல்றதுக்கும் உங்களுக்கு இந்த நாள் கிரக சூழல்கள் அனுகூலமாக இருக்கு. இதன் வாயிலாக நீங்கள் விற்க வேண்டிய பொருளை துணிச்சலாக விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் நீங்கள் நினைத்ததோட அதிக லாபத்தோடு அது விற்ற முடியும். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் வயலட். உங்களுடைய இஷ்ட எண்கள் 1, 8. மிதன ராசி என்பவர்களுக்கு நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் ஆனந்தமாகவும் கழிய பிறந்த நாள் உங்களுக்கு எல்லா பணிகளுமே உங்களுக்கு சாதகமான ஒரு போக்கையை ஏற்படுத்தி தந்து உங்களை மகிழ்ச்சி கொள்ள செய்யறதுக்கும், வெற்றிகளை குவிக்கிறதுக்கும் அது அடிப்படை ஆதாரமாக இருக்கும். குறிப்பாக நீண்ட நாள் சாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிலவிட்டு இருக்கு. நல்லவர்களுடைய நல்லுதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கிறதுனால வாழ்க்கை நிலையில் முக்கியமான ஒரு போராட்டத்திலேருந்து விடுதலை பெறத்துக்கும், நல்ல பணிகளை செய்து முடிக்கிறதுக்கும் அது அழகான அமைப்பாக கொண்டிருக்கும். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் நீலம் மற்றும் சிவப்பு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 3, 6. கடகராசி என்பவர்களுக்கு பொருளாதார பிரச்சனையில் நீங்கள் தீர்வு கண்டு நல்ல வெற்றியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த போறீங்க. கடுமையான பொருளாதார நெருக்கடிகள்லாம் விடுபட்டு உங்களுக்கு நல்ல வருமான பெருக்கம் இருக்கிறதுக்கும், தாராளமான வரவு செலவுகள் நடக்கிறதுக்கும், புதிய மூலதனங்களை நீங்கள் வியாபாரத்திலேயோ தொழிலையோ ஈடுபடுத்துறதுக்கும், பொது வாழ்வில் உங்களுக்கு பல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கும் உதவக்கூடிய சிறப்பு தினம். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை. உங்களுடைய இஷ்ட எண்கள் 1, 2. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லுறவுகளை மேம்படுத்தக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த கலவரங்கள், அபிப்பிராய பேதங்கள், சண்டை குசல்கள்லாம் விலக்கி வைக்கப்படுது. நல்லுறவை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் அதிகமாக ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்யறதுக்கும், புதிய நம்பிக்கைகளை உங்களுக்குள்ள உருவாக்குறதுக்கும், சிறப்பான செயல் திட்டங்களுக்கு உங்களை ஆளாக்குறதுக்கும் நல்ல அமைப்பு கொண்ட சிறப்பு தினம். இதை பயன்படுத்தி நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை அழகாகவும் துணிச்சலாகவும் ஆற்றலாகவும் செய்து முடித்தா உங்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் பெருமளவு உயர்வாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய நாள். இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுடைய இஷ்ட எண்கள் 3, 7. கன்னியாராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் மேற்கொள்றதுக்கான நல்வாய்ப்பு காணப்படுது. உள்ளூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு அடிப்படை ஆதாரங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு குடும்பத்தாரிலிருந்து புண்ணிய காரியங்கள் பண்ணுறதுக்கு, வாகனங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு, சேத்திராடங்கள் போகிறதுக்கு, நேர்த்தி கடன்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கும் அமைப்பு கொண்ட இந்த சிறப்பு தினத்தில் உங்களுக்கு உற்சாகத்துக்கும் ஊக்கத்துக்கும் குறைவே இருக்காது. நீண்ட நாள் மனக்குறைகள்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு முக்கியமான போராட்டம் ஒன்றும் முற்றுப்புள்ளி வைத்து ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு உத்தரவாதமாக இருக்கு. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 1, 3. துளாராசி என்பவர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், தீராத நோய்களுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். நிறைய சந்தோஷமான போக்க நாள்புறா நிலவை செய்யறதுனால உங்களுடைய மனநிலையிலையும் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களுடைய சகோதர இனங்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பு உதவியும் சகாயமும் நல்ல ஒற்றுமையும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியில் கூட்டுறதுக்கு இந்த நாள் உத்தரவாதமாக இருக்கு. இந்த நாளில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய இஷ்ட எண்கள் 6, 8. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் பொருளாதார வருமான பெருக்கம் இருக்கிறதுக்கும், குடும்பத்துக்கு வேண்டிய சொத்துக்கள்லாம் வாங்கி அனுபவிக்கிறதுக்கும், குடும்ப வசதிகளை பெருக்கி தரத்துக்கும், குடும்பத்தாரோடு இணைந்து நல்ல சந்தோஷமான ஒரு குதூகலமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமகிழ்ச்சி கொள்றதுக்கும் உதவக்கூடிய நாள்.
ஒரு சிலருக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நிலுவையில் இருந்தது அழகாக பேசி முடிக்கிறதுக்கான நல்வாய்ப்பும் உண்டு. இளைஞர்களுக்கு பெற்றோருடைய நல்ல ஆதரவோடு தங்களுடைய எதிர்காலத்துக்கான சிறப்பு திட்டங்களுக்கு நல்ல ஆதரவை பெற்று தந்து பெருமளவு உதவ போகிறது. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் ஆரஞ்சு மற்றும் வயலட். உங்களுடைய எண்கள் 6, 8. தனுராசி அன்பர்களுக்கு மன நிறைவோடு செயல்படக்கூடிய இந்த நாளில் உங்களுக்கு முற்றிலும் மன மகிழ்ச்சி கொடுக்கறதுக்கும் நம்பிக்கைகளை உருவாக்குறதுக்கும் நீண்ட நாள் தயக்க நிலையிலிருந்து விடுவிக் கொள்றதுக்கும் புதிய நம்பிக்கை உற்சாகம் வீரியம் பராக்கிரமத்தோடு செயல்படுறதுக்கும் அழகான அமைப்பு கொண்ட சிறப்பு தினத்தில் உங்களுக்கு முக்கியமான போராட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து பேரானந்தம் கொள்ள போறீங்க. என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் கருப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுடைய எண்கள் 2, 8. மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவு இருக்கிறதுக்கும் சோர்வுகள்லாம் ஆகிறதுக்கும் சுறுசுறுப்பான இயக்கத்தை கொடுக்கறதுக்கும் சிறப்பான செயல்பாடுகள் அழகான திட்டமிட்டு அழகான செயல்பாடுகள் செய்து பெருமளவு வெற்றிகளை கொடுக்கறதுக்கும் வாழ்க்கையில் மிக முக்கியமான பணிகளை நிறைவாக செய்து முடிக்கிறதுக்கும் இந்த நாள் கிரக சூழல்கள் பேராதரவாக இருக்கு. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை நிலையில் புதிய திருமங்களையும் ஏற்றுமனைகளும் கொடுத்து உங்களுக்கு உதவப்படுது. இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வண்ணங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுடைய எண்கள் 6, 8. கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடிகள் இருக்கிறதுக்கும் வரவு செலவுகளில் கடுமையான போக்கு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நினைத்த விஷயத்தை நினைத்தபடி செய்ய முடியாமல் போகிறதுக்கும் குறிப்பாக வியாபாரத்தில் முடக்கு நிலைகள் தோற்றுவிக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு வியாபாரத்தையோ அல்லது தொழிலையோ பொருளாதார பிரச்சனையால் நீங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்கிறதுனால எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் செயல்படுறதுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய நாள். தவிர்க்க வேண்டிய மூலதனங்களை தவிர்க்கிறதுக்கும் தவிர்க்க வேண்டிய புதிய நபர்களுடைய அறிமுகத்தை தவிர்க்கிறதுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டிய நாள். வாகன ஓட்டிகளுக்கும் கூறிய ஆயுதங்களால் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையாளர்களுக்கும் அதிக கவனம் அறிவுறுத்தப்பட வேண்டிய நாள். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய எண்ணங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுடைய எண்கள் 4, 9. மீனராசி அன்பர்களுக்கு பரபரப்பாக விறுவிறுப்பாகவும் அழகாகவும் செயலாற்றினால ஒரு சில விஷயங்களில் சறுக்கல்கள் இருக்கிறதுக்கும் தோல்விகள் இருக்கிறதுக்கும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை கொடுக்கறதுக்கும் காரணம் இருக்கு. மதிய பொழுதிலேயே மாலை பொழுதிலேயே உங்களுக்கு ஒரு சிறு விபத்து ஏற்படக்கூடிய காரணம் இருக்கிறதுனால வெளியில் பிரயாணம் செய்யறதை தவிர்க்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய நாள். என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய இடங்கள் கருப்பு மற்றும் வெள்ளை. உங்களுடைய எண்கள் 4, 7. இந்த புத கிரகம்னு இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தை இந்த புதனுக்கு ஒரு தனியான இடம் உண்டு. அது என்னன்னா இந்த கன்னியா ராசியில அது உச்சனாவும் சொச்சேத்திரமா இருக்கக்கூடிய ஒரு திறமை உண்டுதுக்கு. அந்த அமைப்பு புதனுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால மற்ற கிரகங்களுக்கு எந்த கிரகத்துக்குமே இந்த மாதிரி அமைப்பு இல்லாததுனால புதனுக்கு தனி சிறப்பு சொல்லியிருக்கு. புதன்னு சொல்றது பலவிதமான விஷயங்கள்ல நமக்கு பயனுள்ள ஒரு கிரகமா இருக்கு. முக்கியமா வியாபாரம் பண்றதுக்கு அது ரொம்ப தேவையா இருக்கு. படிப்புக்கு அது தேவையா இருக்கு. கொடுக்கல் வாங்கலுக்கு அது தேவையா இருக்கு. பொது வாழ்வில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கு புதனுடைய காரகத்துவம் தேவையா இருக்கு. வியாபாரத்தில் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நல்ல லாபங்களை ஈட்டுறதுக்கும் அது தேவையா இருக்கு. புதன்னு சொல்றது தான் உங்களுக்கு நல்ல ஒரு தனித்திறமையை கொடுக்கறதுக்கும் சொத்துக்களை சேர்க்கறதுக்கும் சேர்த்த சொத்தை காப்பாற்றுறதுக்கும் திறமை உள்ள ஒரே கிரகம் புதன் கிரகம் தான். இந்த புதனுக்கு ஒரு தனித்தன்மை இன்னொன்று என்ன முக்கியமானதுன்னா கன்னியா ராசியில் அதுக்கு என்ன ஆதிபத்தியமோ அதை வச்சுட்டு தான் பலன் சொல்லணுமே தவிர மிதுன ராசிக்கான பலனை அதுக்கு ஏற்புடையதில்லை. குறிப்பாக கடகலக்ன ஜாதகாரர்களுக்கு திருத்திய வரியாதிபதியான புதன் தான் அதிகமான பலன் கொடுக்கும்ன்ற ஒரு சிறு நுணுக்கத்தையும் ஜோதிடம் ஓரளவுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிய முடியுமா இந்த நாள் செய்தியில சேர்த்திருக்கோம். இந்த மாதிரி நல்ல பல பயனுள்ள உபயோகமுள்ள உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பு செய்தியோட மீண்டும் நாளை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.